நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் திருப்பி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா 2026ல் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனையே ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைசிங் தான். OnePlus 15R லான்ச் பண்ண போது 47,999 ப்ரைஸ் இருந்தது. இப்போ ப்ரைஸ் என்ன தெரியுமா? 54,999. iQOO 15R 44,999 இருந்தது. இப்போ 46,999. அதே மாதிரி ரெனோ சீரிஸ் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, ரியல்மியோட ஃபோன் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, மோட்டோரோலா பிரைசஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, எல்லாமே பிரைசஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி இப்படி இருக்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா, ஃபோன் லான்ச்சஸ்லாம் நடக்க போறது இல்லப்பா இனிமேல், என்ன லான்ச் பண்ணி என்ன பிரயோஜனம், எல்லா ஃபோன்ஸ் தான் எக்ஸ்பென்சிவா இருக்குமே அப்படின்னு. பட் நாங்கள் ஃபியூச்சர் லான்ச்சஸ் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூன்ல ஏகப்பட்ட லான்ச்சஸ் இருக்குங்க. அண்ட் இந்த லான்ச்சஸ்ல இருந்து எந்த ஃபோன் ஒரு நல்ல ஃபோன் நீங்க எதிர்பார்க்கலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா ஒரு 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஓகே, ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 25,000 rupees கீழே இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஆமாங்க, 20,000 கீழே இப்பெல்லாம் அம்போகதி தான், ஒன்றுமே கிடையாது. எனிவே, ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து ரியல்மியோட ரியல்மி P4R. ஸோ ரியல்மி P4Rல நீங்கள் பார்த்தீங்கன்னா 6.72 inch IPS LCD டிஸ்பிளே வித் 120 Hz refresh rate கொடுத்துருக்காங்க. போன வருஷம் வரைக்கும் 20,000 கீழே AMOLED காட்சிட்டு இருந்தது, இப்போ IPS கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து Dimensity 7400 Ultra இருக்க போது, which is not bad இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 4GB RAM வேரியன்ட் வரப்போகுது பேஸில், which is waste, பட் ஸ்டில் 6GB RAM வேரியன்ட் இருந்துச்சுன்னா அது பெட்டராக இருக்கும் வித் 128GB ஸ்டோரேஜ். இது வந்து LPDDR4X Snapdragon UFS 2.2 ஸ்டோரேஜாக இருக்க போகுது. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் 50MP மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் செல்ஃபி, 6000 mAh பேட்டரி, Android 16 out of the box, Realme UI 7. அடுத்து 25,000 கீழே உங்களுக்கு வந்து விவோட T5 Lite நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். T5 Liteலாம் 25,000 கீழே வருதுன்னா நீங்க நினைச்சு பாருங்களேன். சரி, இந்த போன்லயும் உங்களுக்கு IPS LCD டிஸ்பிளே தான் இருக்க போது, 120 Hz refresh rate, Dimensityயோட 6300 இல்லனா 6400 சிப்செட் கொடுக்க போறாங்களாமா. ரியல்மில கொஞ்சம் பெட்டர் சிப்செட் ஆச்சு கொடுத்திருக்காங்களே. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 50MP மெயின் கேமரா இருக்க போது, பட் செகண்டரி கேமரா இருக்குமா, செல்ஃபி கேமரா எந்த மெகா பிக்சல்ஸ் அதெல்லாம் எங்களுக்கு தெரியல இது வரைக்கும். we'll have to wait and watch. பிளஸ் உங்களுக்கு IP65 ரேட்டிங், 6000 mAh பேட்டரி, 44 வாட் சார்ஜிங் ஸ்பீட் கொடுக்க போறாங்க. See, இந்த ரெண்டு போன் P4R and T5 Lite கம்பேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் P4R பெட்டர் ஸ்பெக்ஸா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா ஓகே ஸ்பெக்ஸ் தான். இந்த ரெண்டு ஃபோன்ஸ்க்கு பதிலா நம்ம CMF Phone 2 Proவே வாங்கிட்டு போலாம்ல, அது பெட்டரா இருக்குங்க. எனிவே, டெக்னோட போவா 8 கூடிய சீக்கிரம் வரப்போகுது, அண்ட் அது ஒரு கேமிங் ஃபோக்கஸ்ட் ஃபோனா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபோன்ல MediaTekோட Dimensity 7100 கொண்டு வர போறாங்களாமா. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிப்செட்டா தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா இது 73 7400ஓட பெட்டரா இருக்குமா இல்ல வர்ஸா இருக்குமா எங்களுக்கு தெரியல. கண்டிப்பா செக் பண்ணி நாங்க டெஸ்ட் பண்ணி சொல்லுவோம் உங்களுக்கு. பட் இது ஒரு கேமிங் ஸ்பெசிபிக் ஃபோனா இருக்கும். அதனால இதுல வந்து 144 Hz refresh rate டிஸ்ப்ளே கொடுக்க போறாங்க. ஆனா இதுல வந்து AMOLED டிஸ்ப்ளே இருக்க போகுது, which is very nice. அப்புறம் 50MP பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுக்க போறாங்க. அப்பாடா, அத கட் பண்ணலையே. அண்ட் 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, உள்ள வந்து 6000 mAh பேட்டரி, 45 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ், அண்ட் மெயின்லி நீங்க பாத்தீங்கன்னா கேமர் ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுக்க போறாங்க. இது 25,000 கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோனா இருக்கும். அப்புறம் நம்ம சார் இருக்காருல்ல, எந்த சார்? அந்த சார் தான் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காருல்ல, அவர் ஒரு ஃபோன் லான்ச் பண்றாராம். அவரும் சேம் MediaTekோட Dimensity 7100 யூஸ் பண்ணி AI Plus பிராண்ட்ல ஒரு ஃபோன் லான்ச் பண்றாரா. அந்த ஃபோனை பத்தி நாங்க பேச போறது இல்லப்பா, கோர்ட் கேஸ்லாம் எங்களுக்கு வேண்டாம். அண்ட் ஃபைனலி நீங்க பாத்தீங்கன்னா Redmi 17 and Poco M8 Plus, இந்த ரெண்டு ஃபோன்ஸும் under 25,000 rupees வரப்போகுது. அண்ட் சிமிலர் ஸ்பெக்ஸ் கொண்டு வரும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ரெட்மில ஒரு ஃபோன் கொண்டு வந்தாங்கன்னா போக்கோல அது கொஞ்சம் கம்மியா பிரைஸ் கொண்டு வருவாங்க. இந்த ஃபோன்ல வந்து IPS LCD Full HD Plus 120 Hz refresh rate டிஸ்ப்ளே இருக்க போகுது. இந்த ஃபோன்ல வந்து Snapdragon 6 சீரிஸ் சிப்செட் இல்லனா MediaTekோட Helio சிப்செட் இருக்க போதாமா. 6 Gen 5 ஓட வந்துச்சுனா நல்லா இருக்கும் நான் நம்புறேன். லெட்ஸ் see. எனிவே, இந்த ஃபோன்ல வந்து அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கேமரா ஸ்பெக்ஸ் எதுவுமே தெரியல. 6000 mAh பேட்டரி இருக்க போதாமா. Android 16 இருக்க போகுது. So let's wait and watch இது எப்படி இருக்கும். அடுத்து 30,000 கீழ நீங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குதுங்க. 3 Samsung phones வரப்போகுது, மேபி under 30,000 rupees. ஃபர்ஸ்ட் வந்து சாம்சங்கோட Galaxy A27. அண்ட் ஒரு விஷயம் சொல்லிட்டா, Galaxy A27 ஓட ஸ்பெக்ஸ் வந்து not bad at all for 2026. அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஃபோன்ல வந்து நீங்க சாம்சங்கோட AMOLED டிஸ்ப்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 120 Hz refresh rate இருக்க போது, Corning Gorilla Glass Victus Plus protection கொடுக்குறாங்க, which is crazy. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா Snapdragon 6 Gen 3 ஓட வரப்போதாமா, which is okay. 50MP பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ. அப்பாடா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் நான் 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா பார்த்துட்டு ஹாப்பியா இருக்கேங்க. இப்போலாம் அல்ட்ரா வைடே தூக்கிட்டாங்க, மேக்ரோ எங்க கொடுக்க போறாங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க, which is not bad. Plus 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 5000 mAh பேட்டரி, 25 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ். இன்ஃபேக்ட் இந்த ஃபோன் 30 கீழே வந்துச்சுன்னா மேபி ஒரு நல்ல ஆஃபரிங்கா இருந்தா இருக்கலாம். So we'll wait and watch. அடுத்து இந்த A27 M47 ஆன்லைன் ஒன்லி வெர்ஷனா லான்ச் பண்ண சான்சஸ் இருக்கு. சிமிலர் ஸ்பெக்ஸ் தான் இந்த ஃபோனும் கொண்டு வரும். இன்னொரு நீங்க பாத்தீங்கன்னா சாம்சங் Galaxy F70
ப்ரோ அந்த ஃபோன் வருதாமா. அஃப்கோர்ஸ் இந்த ஃபோன் வந்து ஒரு ஃபிளிப்கார்ட் ஓரியன்டட் ஃபோனாக இருக்கும். பட் இதில் என்ன ஸ்பெக்ஸ் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்து நம்ம 40,000 கீழே இருக்க ப்ரைஸ் ரேஞ்சை பார்த்தோம்னா 4 ஃபோன்ஸ் வருதுங்க. அதில் அட்லீஸ்ட் ஒரு 2 ஃபோன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பற்றி பேசுகிறேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து எனிவே iQOO Z11 வரப்போகுது. அண்ட் இந்த ஃபோனில் Snapdragon 7S Gen 4 கொடுக்க போகிறாங்க அண்டர் 40,000 rupees. இது கிட்டத்தட்ட 32,000 rupees வரப்போகுது. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இட்ஸ் ஓகே. ஸோ அண்டர் 35 வந்துச்சுன்னா பரவாயில்ல. இந்த ஃபோன் வந்து இட் வில் கம்பீட் வித் நத்திங் ஃபோன் 4A. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா OnePlus Nord Series 6 அந்த மாதிரி ஃபோன்ஸ் கூட கம்பீட் பண்ணும். அண்ட் இந்த ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.5K ரெசல்யூஷன் உள்ள 144 Hz AMOLED டிஸ்பிளே இருக்க போது. LPDDR5X RAM டைப் UFS 3.1 ஸ்டோரேஜ் எக்ஸ்பெக்டட் ஆமா. ஸோ தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 50MP பிரைமரி கேமரா, 2MP டெப்த் சென்சர் கொடுக்க போறாங்க. OnePlus இந்த மாதிரி செட்டப் தான். 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. பட் இந்த ஃபோனில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? 9000 mAh பேட்டரி கொடுக்க போறாங்க, which is very nice. 90 watt சார்ஜிங் ஸ்பீட்ஸ், IP69 ரேட்டிங், Android 16 out of the box. ஸோ கிட்டத்தட்ட 32,000-33,000 rupees இந்த ஃபோனோட பிரைஸ் இருந்துச்சுன்னா then it will be worth it அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது Motorola H70 Pro Plus வரப்போதாமா. ஆமா, Motorola H70 Pro இருந்துச்சு. என்ன புதுசா Pro Plus கொண்டு வராங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 60 Proல இருந்து 70 Pro டிரான்சிஷன் பண்ணும்போது வயர்லெஸ் சார்ஜிங்கர் தூக்குனாங்க, டெலிஃபோட்டோ தூக்குனாங்க, அப்புறம் 70 Pro நாக்குனாங்க. அதே வயர்லெஸ் சார்ஜிங் அண்ட் 3.5x டெலிஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு Pro Plus மாத்திட்டாங்க. சேம் ஸ்பெக்ஸ் தான் 70 Proக்கும் 70 Pro Plusக்கும். ஆனா அதுல இருக்க மேஜர் டிஃபரன்ஸ் அதுல வயர்லெஸ் சார்ஜிங் அண்ட் டெலிஃபோட்டோ கேமரா இருக்க போகுது. அது அந்த ஸ்பெக்ஸ் வச்சு அண்டர் 40,000 rupees இந்த ஃபோன் வந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸலென்ட். ஆஃப் கோர்ஸ் நாங்க டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்ல தான் போறோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்தது இன்ஃபினிக்ஸோட GT50 Pro. இந்த ஃபோன் வந்து போன மாசமே வரும்னு சொன்னோம் நாங்க. பட் இப்போ வந்து ஜூன்ல தான் வரும்னு நினைக்கிறேன் நான். அண்ட் இந்த ஃபோன்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் தாறுமாறா இருக்குங்க ஆக்சுவலி. ஏன்னா இந்த ஃபோன்ல வந்து உங்களுக்கு 144 Hz AMOLED டிஸ்பிளே கொடுக்க போறாங்க. இது வந்து ப்ராப்பர் கேமிங் DNA இருக்கும் இந்த ஃபோன்ல. ஏன்னா இந்த ஃபோன்ல 8400 அல்டிமேட்டும் LPDDR5X RAM type UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. 50MP பிரைமரி, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா ஃபோனா இருக்காது. ஆஃப் கோர்ஸ் 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கும். ஆனா உள்ள வந்து 6500 mAh பேட்டரி, 45 watt சார்ஜிங், IP64 ரேட்டிங் இதெல்லாம் இருக்கு. சோ ஒரு நல்ல ஆஃபரிங்கா தோணுச்சு எனக்கு. அண்டர் 35,000 rupees வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஃபோனா இருக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சில். லெட்ஸ் see. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ரெட்மியோட Turbo 5ங்க. எஸ், ரெட்மி Turbo 5 கேமிங் ஸ்பெசிபிக் ஃபோன் இந்தியா கொண்டு வராங்க. 6.59 inch 1.5K 120 Hz AMOLED டிஸ்பிளே இருக்க போது. இதுல MediaTek Dimensity 8500 Ultra இருக்கு. LPDDR5X RAM கொடுத்திருக்காங்க. UFS 4.1 ஸ்டோரேஜ் கிடைச்சிரும். இது வந்து கிட்டத்தட்ட ஃபிளாக்ஷிப் ஸ்பெக்ஸ்னு சொல்லலாம். பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் ஸ்பெக்ஸ்னு சொல்லலாம். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 50MP பிரைமரி, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 20MP செல்ஃபி கேமரா, 9000 mAh பேட்டரி, 100 watt சார்ஜிங் ஸ்பீட்ஸ், IP69 ரேட்டிங், Android 16 out of the box. Under 40,000 rupees சாலிட் ஸ்பெக்ஸ்ங்க. ஆஃப் கோர்ஸ் இதுல வந்து உங்களுக்கு டெலிஃபோட்டோ கிடைக்காது, வயர்லெஸ் சார்ஜிங் கிடைக்காது. H70 Pro Plusல கிடைக்கும். பட் Turbo 5 வந்து கிட்டத்தட்ட 35,000 rupees வச்சாங்கன்னா இந்த ஃபோன் நல்லா விற்கும் நான் நம்புறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் ஃபைனலி 50,000க்கு மேல 2 ஃபோன்ஸ் லான்ச் ஆக போகுதுங்க. ஒன்னு வந்து OnePlus 15s. இங்க நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் பார்த்துட்டு. OnePlus 15s கண்டிப்பா இந்தியாவுக்கு வரும்னு சொல்றாங்க, which is very interesting. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா OnePlus அவங்க ஃபிளாக்ஷிப்ல கொண்டு வர போறது இல்ல, 15sல வர போறது இல்ல அப்படின்னு. வர வரைக்கும் நமக்கு தெரியாது. பட் வந்துச்சுன்னா இட் will be great. ஏன்னா 15sக்காக நம்ம எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம்ல. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா OnePlus 13s லான்ச் ஆகும்போது கிட்டத்தட்ட 55,000 rupees லான்ச் ஆச்சா. இது வந்து ஐ திங்க் 65,000 rupees லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன் நான். கம்மியாலாம் லான்ச் ஆகாது. இந்த ஃபோன் வந்து ஒரு காம்பாக்ட் மான்ஸ்டரா இருக்க போது. Snapdragon 8 Elite Gen 5 65,000 rupees கொண்டு வந்துச்சுன்னா it will be one of the best performing phones in that price range அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 50MP பிரைமரி, 50MP 2x டெலிஃபோட்டோ இருக்க போது, LPDDR5X UFS 4.1 ஸ்டோரேஜ், 32MP செல்ஃபி கேமரா, 7500 mAh பேட்டரி கொடுக்க போறாங்களாமா, which is crazy. அப்புறம் 100 watt சார்ஜிங் ஸ்பீட்ஸ், Android 16 எல்லாமே இருக்கும். So I'm really excited for this phone. கண்டிப்பா நம்ம சேனல் அன்பாக்சிங் பண்ண தான் போறோம். So வெயிட் பண்ணுங்க. And finally Reno 16 சீரிஸ் கூட ஜூன்ல லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல Reno 16 Pro எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சது. ஏன்னா இந்த போன்ல 6.78 inch 1.5K flat LTPO OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh rate இருக்கு. MediaTek Dimensity 9500S chipset கொண்டு வர போறாங்களாமா. கண்டிப்பா இந்த போன் வந்து 60,000க்கு மேல தான் வர போகுதுன்னு நான் நம்புறேன். அண்ட் ஓவரால் ஸ்பெக்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன். 200MP பிரைமரி கேமரா, 50MP அல்ட்ரா வைட், 50MP பெரிஸ்கோப், 50MP செல்ஃபி கேமரா எல்லாம் கொண்டு வர போகுது. வயர்லெஸ் சார்ஜிங் இருக்க போகுது, IP69 ரேட்டிங் இருக்க போகுது. ப்ராப்பர் ஃபிளாக்ஷிப் கிரேட் போனா கொண்டு வர போறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா கிட்டத்தட்ட 70,000 rupees வந்தாலும் வரலாம். ஐ திங்க் சோ. பட் ஒரு ப்ராப்பரான ஸ்பெக்ஸோட கொண்டு வந்துச்சுன்னா then it is fine. I'm okay with that. So yes, ஜூன்லயும் நிறைய ஃபோன்ஸ் வருது. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா Motorola H70 Pro Plus, Reno 16 Pro series, OnePlus 15s, அப்புறம் வந்து இந்த Redmi Turbo 5, Infinix GT50 Pro, Samsung ஓட Galaxy M57 இந்த ஃபோன்ஸ்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தோணுது. கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. And let's see what happens. நாங்க ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நாங்க வந்து Trakin Tech தமிழ். பேட் ஜோக். பை பை. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதற்கு டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.